நமஸ்காரம். குருஜி வேளா. தனுசு ராசியை பற்றி பேச போகிறேன். கடந்த 7-8 வருஷமாக சனியின் பிடியில் சிக்கி ரொம்ப ரொம்ப பிரச்சனைகளை சந்தித்தவங்க தான் இந்த தனு ராசி. அவங்க தொட்டதெல்லாம் பிரச்சனையாகி இப்போ தான் ரிலீஃப் வந்துருக்கு. இப்போ 3ல் சனி இருப்பதால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழைய அடிபட்ட புண்ணு ஆடுறதுக்கு லேட் ஆகிற மாதிரி இவங்க 7.5 பட்ட பாதிப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலையக்கூடிய நேரம் தான் தனுசு ராசி நேயர்கள். இப்போ இந்த மாத பலன் எடுத்து பார்த்தா ஆடிட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஷைன் பண்ணுவாங்க. சொத்துக்கள் இருந்தால் வில்லங்கத்தை ஏற்படுத்துவார். அதனால் சொத்துக்களில் வில்லங்கம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் முன்னாடியே ஜாக்கிரதையாக போய் அதற்குண்டான பேப்பர் ரெடி பண்ணி அதிலேருந்து தப்பிச்சுக்கணும். குழந்தை செல்வங்கள் நல்ல இடத்துல வேலைக்கு போகும். நல்ல இடத்துல அவங்க சம்பாரித்து நமக்கே அனுப்புவாங்க. அதிர்ஷ்டம் அவர்கள் மூலமாக ஏற்படும். 6ல் இருக்க குரு வந்து வீட்டு மேலே கடன், நகை மேலே கடன் இதெல்லாம் ஏற்படுத்தி விட்டுருவார். கடன் கொஞ்சம் ஏற்படுத்தி விடுவார். ஸோ அந்த கடன் சுமையை வட்டியை கரெக்டாக கட்டி அந்த நிலையை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலைன்னா பெரிய கடனில் சிக்கிக்குவீங்க. பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் உட்காரும்போது பாதகமான முடிவு எடுப்பாங்க. நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஒரு குருவையோ இல்லை அப்பா அம்மாவையோ தாய் தந்தையர்களோ கேட்டு ஒவ்வொரு விஷயம் செஞ்சீங்கன்னா இந்த பாதகமான முடிவிலிருந்து தப்பிச்சுக்குவீங்க. நீங்களாக சொந்தமாக எடுக்கிற எந்த முடிவுமே இந்த ஒரு மாத காலம் சரி இருக்காது. ஸோ நீங்கள் சொந்தமான முடிவு எடுக்கிறத விட்டுட்டு ஒரு குருவையோ ஆசிரியரை கேட்டு முடிவெடுங்க. அந்த முடிவிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. நீங்களாக எடுக்கிற முடிவு தவறாயிடும். தந்தைக்கும் தன்னுடைய உறவினருக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய காலம். ஸோ நீங்கள் பங்காளிகள் சொத்து பிரிக்காமல் பிரச்சனையில் இருந்தீங்கன்னா இந்த சுமூகமாக பேசிக்கிங்க. அதை இல்லாட்டி அது பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். தொழில் ரீதியான வெற்றியையும் தனஸ்தானமும் நல்லா இருக்கனால ஒன்றும் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் கடன் சிக்கலில் மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது செய்யும். லாபாதிபதி நண்பர்கள் மூலமாகவும் மனைவி மூலமாகவும் இப்போ லாபம் ஏற்படவும் வாய்ப்புண்டு. ஸோ இந்த மாத காலம் நண்பர்கள் மூலமாகவும் மனைவி குடும்பத்தார் மூலமாகவும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பணம் வந்து சேரும். மனைவிக்கு அவங்க அப்பா சொத்து எழுதி கொடுத்துருப்பாரு. கடைசி நேரத்தில் வைத்திருந்த பணத்தை அந்த பொண்ணு கொடுத்து நீ வீட்டுக்கு கொண்டு போன்னு சொல்கிற நேரமெல்லாம் இந்த நேரத்தில் தான் நடக்கும். விரயம் கட்டுக்குள் இருக்கும். மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்கள் சொந்தமான முடிவை இந்த மாதம் எடுக்கக்கூடாது. பிறரை கேட்டு அவர்களோட அறிவில் சிறந்தவர்களை கேட்டு முடிவெடுத்தாங்கன்னா பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சுக்குவாங்க. நிலத்தின் மேலே இந்த ஒரு மாதம் போய் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். இறைவனுக்கு நீங்கள் பரிதமான பாசத்தை வைத்து ஒன்றுருகி வேண்டி நின்றால் உங்கள் பிரச்சனைகள் இந்த மாதத்துலேருந்து வெளியே வர என்னுடைய வாழ்த்துக்கள்.